ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமும் தலைக்கு குடிக்கிறது நல்லதா அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளில் பெரும்பாலானோர் தினமும் குளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் தினமும் தலைக்கு குளிக்கக்கூடிய பழக்கத்தையும் கொண்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் வாரத்துக்கு ஒரு முறை தான் தலை குளிப்பாங்க. இன்னும் சில பேரோ வாரத்துக்கு 2 முறை தான் தலை குளிப்பாங்க. ஆனாலும் பல வருஷங்களாக தொடரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, தினமும் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறது சரியா தவறா? இந்த கேள்விக்கான பதிலை பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒருத்தரோட முடியோட அமைப்புன்றது அவங்களோட முடியோட தரத்தில் நார்மலாக இருக்குது அப்படின்னா, தினமும் தலைக்கு குளிக்காமல் சில நாட்களுக்கு ஒரு முறை வாஷ் செய்கிறதே போதும். ஆனால் அதிகமான தூசி அழுக்கு தலையை கொண்டு இருக்காங்க அப்படின்னா, அடிக்கடி தீவிரமான வேலைகளில் ஈடுபடுறவங்க, வேர்வை அதிகமாக வரக்கூடிய வேலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான நாட்கள் காற்று மாசுபாடு காரணமாக நிறைய தலையில் அழுக்குப்படுதுன்னு சொல்கிறவங்க தினசரி தலை குளிக்கலாம். ஆனால் ஷாம்பு எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணுன்றதில் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்புகளை நாம் தினசரி உபயோகப்படுத்துறதுன்றது நம்மளோட தலையோட மேற்புறத்தில் பாதிப்பை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதிக முறை தலைக்கு குளித்தவங்களுக்கு குறைஞ்ச அரிப்பு வறட்சியே இருந்தது. அடிக்கடி தலை குளிக்கிறதால பொடுகை உண்டாக்கக்கூடிய பூஞ்சோட வளர்ச்சி மெலசிசியான்றது குறைஞ்சிருக்கு. சீபம் திரட்சியோட குறைக்கப்பட்ட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் காரணமாக தலைமுடிக்கு சிறந்த பாதுகாப்பு கியூட்டிகுலர் பேரியர் இருந்தது. 2 நாட்களுக்கும் குறைவான ஹேர் வாஷ் செஞ்சுட்டு வரதுன்றது வாரத்தில் 3க்கும் குறைவான பேட் ஹேர் ஸ்டைலாக கொண்டிருந்ததாகவும், தினசரி ஹேர் வாஷ் செய்கிறதுன்றது 5 கிரேட் ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு உட்படுத்தினாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த ஆய்வோட முடிவை பற்றி சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா, அதிகமாக ஷாம்பு பயன்பாட்டால் முடி சேதமடைன்றது அறிவியல் ரீதியாக மறுக்கப்பட்டிருக்கு. அதனால் லேசான கிளென்சர் இருக்கக்கூடிய ஷாம்புகளை பயன்படுத்தலாம். அது ஒருபோதும் ஒருத்தர் தலைமுடியை பாதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினசரி பின்பற்ற வேண்டிய ஹேர் பேக்குகளோட விதிகளில் 2 விஷயங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஒன்று, அகலமான பல் இருக்கக்கூடிய சீப்பை பயன்படுத்துங்க. இன்னொன்று, முடி ஈரப்பதத்தோடு இருக்கும்போது கட்டாயமாக சீவக்கூடாது. ஹேர் ட்ரையரை அடிக்கடி பயன்படுத்துறதுன்றது தலைமுடியை உலர்த்தி எளிதில் உடையக்கூடியதாக மாற்றுது. ஷாம்புவை கொண்டு உச்சந்தலையை மட்டும் அலசுங்க. ரொம்ப நேரம் ஷாம்புவை ஊற வச்சு குளிக்கிறதுன்றது ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஷாம்புவை தலையில் ஊற வைக்காமல் உடனே குளிக்கிறது ரொம்பவே நல்லது. முடியோட முனைகளுக்கு ஒருபோதும் கண்டிஷனரை பயன்படுத்தாதீங்க. ஒரே நாள் ஒரு இலவு முழுக்க இந்த மாதிரி ஏதாச்சும் தடவுறதுன்றது பாதிப்பை ஏற்படுத்தலாம். முடி தடிமனாக சுருளாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க. இந்த வீடியோவில் நாம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.